ஒரு ராஜா அனௌன்ஸ் பண்ணாராமா, பிறந்த நாள் வரப்போகுது. பிறந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் என்னிடத்துல என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாராமா. ராஜா சொன்ன உடனே அந்த நாட்டுல இருக்கிற எல்லாரும் ஒன்னொன்னா கேட்டாங்களாம். ஒருத்தர் காரு கேட்டாங்க, ஒருத்தர் வயல் கேட்டாங்க. ராஜா நிறைய அள்ளி கொடுத்தாராமா. அப்போ ஒரே ஒரு பையன் மட்டும் கேட்டானாமா, ராஜா எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் என்னுடைய வீட்டில் நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே போயிருங்க, வேற ஒன்றும் வேண்டாம், நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம், எனக்கு எதுவுமே கொடுக்க வேண்டாம். ராஜா என்னடா இவன் முட்டாள்தனமா இப்படி கேட்குறான், அவங்கவுங்க வயல் நிலமும் அவங்கவுங்க சொத்தும் வாங்கிட்டு போனாங்க, நான் உன் வீட்டில் உட்கார்றதுனால உனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டாராமா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ராஜா, என் வீட்டுக்கு நீங்க 5 நிமிஷம் உட்கார்ந்தா போதும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொன்னாராமா, இவங்க எல்லாரும் கேட்டதை விட என்னமோ இவன் கேட்டது எனக்கு ரொம்ப பிடிக்குது, அவன் வீட்டுக்கு போறதுக்கு ஒழுங்குபடுத்துங்கன்னு சொன்ன உடனே ராஜா வர்றதுனால அவன் வீட்டுக்கு பக்கத்துல உடஞ்சிருந்த ரோட ரெடி பண்ணிட்டாங்க, அவனுடைய வீட்டை ரெடி பண்ணிட்டாங்க, அவனுக்கு சோஃபா செட் வாங்கி போட்டாங்க, அவங்களுடைய கிச்சன் ரெடி பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. அவ்வளவுதான். ராஜா 5 நிமிஷம் ஆகிறதுக்குள்ள ராஜா மற்றவங்கள்ட்ட சொன்னது ஒண்ணு மட்டும்தான் கேட்கணும்னு, ஆனா இவனுக்கு 1000 தேவை. அந்த 1000 தேவையை சந்திக்கிற ஒருத்தர் உள்ள வந்த உடனே நிறைவானது வந்த உடனே குறைவானது அப்படியே மாறி போயிருச்சு. அதனால நான் நம்புறேன், யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என் கூட வந்தா போதும் ஆண்டவரே.